ஓம் சிவாய நமக. நாம் இன்றைக்கி இந்த வேதைக்கு அஸ்ட்ரோ சிவா சேனலில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா அஸ்தங்கம். அஸ்தங்கம்னா என்னென்னாக்கும், இப்போ சூரியன் நமக்கே தெரியும், ரொம்ப வெளிச்சமானது, அதிகமான வெப்பத்தை உமிழக்கூடிய ஒரு கிரகம். இப்போ நம்ம பூமியெல்லாம் அதை சுற்றி தான் சுழன்ட்டு வருது. ஸோ இங்கே ஜாதக ரீதியாக ஒரு கிரகம் சூரியனுக்கு பக்கத்தில் நெருங்கும்போது அது அஸ்தங்கமாகிறது அப்படிங்கிற ஒரு நிலையை எடுக்குது. அஸ்தங்கம்னா என்ன அப்படின்னா, சூரியனுக்கு பக்கத்தில் எந்தெந்த கிரகங்கள் போகுதோ அந்தந்த கிரகங்கள் சூரியனால் எரிக்கப்பட்டு அந்த சூரியனால் பலம் இழந்துடும். இதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ இங்கே ராகு கேது தவிர, ஏன்னா ராகு கேது ரெண்டும் நிழல் கிரகங்கள், ராகு கேது தவிர மற்ற 6 கிரகங்கள், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 6 கிரகங்களும் சூரியனால் அஸ்தங்கமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது நமக்கு பிறக்கும்போது சூரியனுக்கு மிக அருகில் இந்த கிரகங்கள் இருந்தாலோ, இல்லை சூரியனுடைய பார்வைக்கு நேர் எதிராக வரும்போதோ இந்த அஸ்தங்கம்ங்கிறது ஏற்பட்டுரும். இப்போ இந்த அஸ்தங்கம்ங்கிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்படிங்கிற, அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன ஏற்படுங்கிறத பார்ப்போம். பொதுவாக லக்னாதிபதி 1ஆம் இடம் இது சூரியனால் அஸ்தங்கம் அடையுது அப்படின்னா, இந்த மாதிரி நபர்கள் பொதுவாக அதிகமாக பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. பொதுவாக முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறுவாங்க, இல்லை முடிவு எடுக்க முடியாமல் உட்காந்துருப்பாங்க. இப்போ 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியனால் அஸ்தங்கம் அடையுது அப்படின்னா, பொதுவாக இவங்களுடைய பேச்சு தன்மையை அது குலைக்கும். சரியான முறையில் பேசக்கூடாது. அதாவது ஒரு குழந்தைக்கு அது இருக்குது அப்படின்னா அந்த பேச்சு சரளமாக வராது. அந்த பேச்சு திறனில் சில குறைபாடுகள் உண்டாகலாம். அதே மாதிரி 2ஆம் இடம், 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியனால் அஸ்தங்கம் அடையுது அப்படின்னா, அவங்களுக்கு குடும்பம் இருந்தாலும் குடும்பத்தோடு சரியான முறையில் சேர்ந்து வாழ முடியாத நிலைமைகள் ஏற்படும். இல்லை பணக்காரங்களாக இருந்தாலும் அந்த பணத்தால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமைகள் ஏற்பட்டுரும். இப்போ 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் இப்போ சூரியனால் அஸ்தங்கம் அடையுது அப்படின்னா, பொதுவாக இவங்களுமே அதிகமாக வெளியில் பேச மாட்டாங்க, ரொம்ப மௌனமாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒன்று அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு இருக்காது, இருந்தாலும் அந்த உறவு சரியான முறையில் வேலை செய்யாது. அதே நிலைமை தான் இவங்களுக்கு ஒன்று நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, அப்படியே நண்பர்கள் இருந்தாலுமே அந்த நண்பர்களோட இவங்களுக்கு சரியான உறவுகள்ங்கிறது இருக்காது. இப்போ 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியனால் அஸ்தங்கம் அடையுது அப்படின்னா, பொதுவாக இவங்க உங்களுக்கு ஒரு மாதிரி சோம்பேறித்தனமான வாழ்க்கையை வாழ்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருந்த இடத்த விட்டு எங்கேயும் நகல மாட்டாங்க, பொதுவாக இருக்கிற இடத்துலையே உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறது. அதை உங்களுக்கு நமக்கு ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கைங்கிறது சொல்லலாம். பொதுவாக 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியனால் அஸ்தங்கம் ஆகும்போது அவங்களுக்கு சுவாச சம்மந்தப்பட்ட நோய்கள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டாகும். அதே மாதிரி அவங்களுக்கு தாயோடைய இருக்கக்கூடிய உறவுகளையும் சில குறைபாடுகள் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். இப்போ 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியனால் அஸ்தங்கம் அடையுது அப்படின்னா, இவங்களுக்கு பொதுவாக குழந்தைகளாக சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கணக்கு சரியாகவே வராது, கணக்கு போடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, இல்லை கணக்கு தப்பாக போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அதே மாதிரி இவங்களுக்கு படிப்புலையும் சரி, இவங்க நாளைக்கு வேலைக்கு போகிறாங்க இல்லை தொழில் பண்ணுறாங்கனாலும் சரி, தொழிலில் சீக்கிரமான முன்னேற்றங்கள்ங்கிறது இருக்காது. இப்போ நான் படிக்க போனேன், வேகமாக படித்து மேலே வந்துட்டேன், இல்லை ஒரு வேலைக்கு போனேன் வேகமாக முன்னாடி வந்துட்டேங்கிறது இல்லாமல் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் இப்போ சூரியனால் அஸ்தங்கம் அடையுது அப்படின்னா, பொதுவாக இவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் நிறையா உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இவங்களுக்கு கடன் வாங்கினா கடனை திருப்பி அடைக்க முடியாமல் அந்த கடனோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமைகள் உண்டாகும். இல்லை இவங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்கு உண்டாகுது, ஒரு பிரச்சனை உண்டாகுதுன்னா அந்த பிரச்சனை நாள் கணக்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியனால் அஸ்தங்கம் அடையுது அப்படின்னா, இவங்களுக்கு பொதுவாக கல்யாண வாழ்க்கையில் இல்லை திருமண வாழ்க்கையில் காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உருவாகலாம். ஒரு சிலருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகலாம், ஒரு சிலருக்கு கல்யாணம் பண்ணாது கூட சேர்ந்து வாழ முடியாத நிலைமையோ, இல்லை ஒரு சரியான ஒரு உறவுகள்
அது இல்லாத ஒரு நிலைமையோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் வந்து சூரியனால் அஸ்தங்கம் அடையுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து இவங்களுக்கு அதாவது இவங்களுக்கு மேலே அதாவது இப்போ வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த பெரியவங்களால் இவங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேற்றம் வந்து தடைப்படலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்க சொல்ல மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியல, அதனால் என் வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை வந்து நான் இழந்தேன் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து வரலாம். இப்போ 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் வந்து சூரியனால் அஸ்தங்கம் அடையுது அப்படின்னாக்கும் பொதுவாக இவங்களுக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இப்போ படிக்கிறதுக்கோ வேலைக்கோ இல்லை வெளிநாட்டில் போய் குடியேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பல தடைகளையோ இல்லை ரொம்ப ஒரு நேரத்தையோ இது வந்து எடுத்துக்கிடும் அவங்களுக்கு வந்து. அதே மாதிரி இவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா கூட அங்கேயும் இதே மாதிரி அவங்களுக்கு வந்து அங்கேருந்து திரும்பி வரணும்னு நினைக்கிறாங்கன்னா கூட அவங்களால வந்து இங்கேருந்து எப்படி போகிறதுக்கு தடை ஏற்படுதோ அதே மாதிரி அங்கேருந்து வர்றதுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் வந்து சூரியனால் அஸ்தங்கம் அடையுது அப்படின்னா தகப்பனோடு இருக்கக்கூடிய உறவுகளில் வந்து ஏதாவது பாதிப்புகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இப்போ மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுலேயும் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியனால் அஸ்தங்கம் ஆகுது அப்படின்னா பொதுவாக அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலை வந்து முடிக்கவே முடியாது. அது அப்படின்னா நெவர் எண்டிங் ஒர்க். வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலை வந்து என்றைக்குமே முடியாது. அப்போ அந்த வேலையில் வந்து ஒரு இன்கம்ப்ளீஷன் இருக்காது. இல்லை அந்த வேலையில் வந்து திருப்திங்கிறது இருக்காது. இப்போ 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியனால் அஸ்தங்கம் அடையுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து வருமானம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சீரான வருமானம் இருக்காது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நிறைய சம்பாதிப்பாங்க, ஒரு சில காலகட்டத்தில் சம்பாத்தியம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஏடாகுடமான நிலைமைகள் வந்து பொதுவாக 11ஆம் இடம் சூரியனால் அஸ்தங்கம் அடைஞ்சால் பொருளாதாரத்தில் வந்து சில சிரமமான விளைவுகளை வந்து இது ஏற்படுத்திடும். இப்போ 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியனால் அஸ்தங்கம் அடையுது அப்படின்னா ரொம்பவே கஞ்சத்தனமாக இருப்பாங்க. ஒன்று கையில் காசு இருந்தால் செலவழிக்க காசு இல்லாமல் வந்து கஞ்சத்தனமாக செலவழிக்காமல் இருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு 12ஆம் இடம் அந்தளவுக்கு வலுவாக இல்லை, சூரியனால் அஸ்தங்கம் அடையுதுனாக்கும் வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து இது வந்து ஏற்படுத்திடும். அப்போ முக்கியமாக 11ஆம் இடம் 12ஆம் இடம் இது வந்து சூரியனால் அஸ்தங்கம் ஆகுது அப்படின்னா கடுமையான பொருளாதார சவால்களை வந்து இது வந்து கொண்டு வந்துடும். ஆக இந்த பதிவில் வந்து நம்ம வந்து கிரகங்கள் அஸ்தங்கமான என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறத பார்த்தோம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து எந்த கிரகமும் சூரியனால் அஸ்தங்கம் அடையாமல் இருக்கிறது நல்லது. அதாவது சூரியனுக்கு நேர் எதிர் பார்வையில் வர்றதோ இல்லை சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறதோ இல்லாமல் இருக்கக்கூடிய ஜாதகம் பொதுவாக நல்லது. இப்போ இந்த நெருக்கம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 டிகிரிக்குள்ளே சூரியன் இப்போ 5 டிகிரியில் இருக்குது, இப்போ புதன் வந்து 11 டிகிரியில் இருக்குன்னா அப்போ அதனுடைய சூரியன் வந்து அஸ்தங்கம் ஆகுது, புதன் வந்து சூரியனால் அஸ்தங்கம் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ அதே இது வந்து 3.5 டிகிரி 3 டிகிரிக்கு உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பாதிப்பு வந்து உண்டாகும். சூரியன்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி போகுதோ 6 டிகிரிக்கு மேலே இல்லை 10 டிகிரிக்கு மேலெலாம் போயிட்டால் அந்த பாதிப்புங்கிறது அது ஒரே ராசிக்குள்ளே சூரியனும் புதனும் இருக்குது, இல்லை சூரியனும் சுக்கிரனும் இருக்குது. ஆனால் 2 கிரகத்துக்கும் 10 டிகிரிக்கு மேலே வித்தியாசம் இருக்குன்னா அதனால் பெரும் பாதிப்புகள் வந்து ஏற்படாது. ஸோ இது மாதிரி இன்னும் மேலும் பல பதிவுகளை வரக்கூடிய நாள்களில் நம்ம வந்து பார்க்கலாம். தொடர்ந்து எங்கள் அஸ்ட்ரோஸ்பியர் சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம்.